ச்சே! இப்பலாம் யாரையுமே நம்ப முடியலல்ல. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே மாட்டேன்து. எல்லாருமே ஒரே மாரி தாங்க இருக்காங்க. லைக் என்னன்னா, பீப்பிள் அவங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எமோஷன்ஸ வந்துட்டு வெளிய காட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே நம்ம பாட்காஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் எல்லாருமே இப்ப இருந்துட்டுருக்கோம். ஆ இதுக்கு முன்னால போட்ட டாபிக் வந்துட்டு நெறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு எனக்கே பர்சனலா சொன்ன மாதிரி இருந்தது அப்படிலாம் சொல்லி. ஸோ ஒரு சூப்பராலாம் இருந்தது அப்படிலாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே நானு சொல்லிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வள வள கொல கொலன்லாம் இழுக்க வேணாம். டைரக்ட்டா நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு மேல பேசிட்டு இருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு இருந்தோம். லைக் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது? லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். எனக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்துட்டு இந்த வார டாபிக்ல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அந்த எபிசோடோட பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சைடு ஏ அப்படின்னு பார்த்தோம். இந்த எபிசோடோட ஆப்வியஸ்லி நேம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சைடு பி. ஸோ எப்படி காயின்ஸ்க்கு வந்துட்டு 2 சைட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் 2 சைட்ஸ் இருக்கும். ஸோ குட் பார்த்தாச்சு. இப்போ பேட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறது பிலோ தாட்ஸ். நான் உங்க ஆதித்யா. ஸோ என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைன்ஸ் ஆஃப் அ குட் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் சைன் ஆஃப் அ பேட் ஃப்ரெண்ட். அந்த பேட் ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்படி டாக்ஸிக் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நல்லதை வச்சு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கெட்டது கேட்குறப்ப கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குட் ஃப்ரெண்ட் இப்போ வந்துட்டு சைன் ஆஃப் அ குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன்ஸை வச்சுட்டு இவனுக்கு குட் ஃப்ரெண்ட், இவனுக்கு பேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். சில கொஷின்ஸ் இருக்குது. லைக் என்னன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 7 கொஷின்ஸ் இருக்கும். இது நீங்களே கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ, பெஸ்ட் ஃப்ரெண்டோ, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்க ஃப்ரெண்டோ, யாரோ ஒருத்தவங்க, இல்லை உங்களுக்குள்ளேயோ இந்த 7 கொஷினை கேட்டு பாருங்கள். இந்த 7 கொஷினுக்கும் ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப 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 குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நான் சொல்லலை, இது சைக்காலஜி சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, do you feel genuinely safe around them? நீங்கள் வந்துட்டு அவங்க கூட இருக்கிறப்போ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கொஷினை கேளுங்க. செகண்ட் கொஷின் என்னென்னா, do they bring out the best in you? அவங்க வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் விஷயங்களை வெளியே கொண்டு வந்தாங்களா? லைக் உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாச்சும், இல்லாட்டி உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் ஏதாச்சும் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்களா அதை வெளியே கொண்டு வரதுக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணலாமா? இந்த ஃப்ரெண்ட் நம்பி ஷேர் பண்ணுவோமா, பண்ண கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேளுங்க. அப்படி நம்பி ஷேர் பண்ணால் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்களா அப்படின்றதையும் கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களா, நீங்களும் அதே அளவுக்கு கொடுக்குறீங்களா, ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்களா, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்படின்றத கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ தைரியமானாலும் அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியும். எந்த ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போகணுன்னா ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போக முடியுமா அப்படின்ற விஷயத்தையும் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட அதுக்கு அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா டிஸ்அக்ரி பண்ணாமல் இருக்காங்களா, லைக் அது ஒரு வேலிடான விஷயமா இருந்தோம் அப்படின்றதையும் கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் தராங்களா உங்களுக்கு, லைக் வந்துட்டு உங்கள் லைஃப்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கிரிட்டிசிசம் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்றதையும் கேளுங்க. ஸோ இந்த 7 கொஷினுக்கும் ஆன்சர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டான ஃப்ரெண்ட், உங்களோட குட் ஃப்ரெண்ட். இல்லை இந்த ஒரு கொஷினில் இந்த 7 கொஷினில் ஒரு கொஷின் கூட ஆன்சர் கரெக்டாக இல்லாட்டினா அப்படின்னா அதுக்கு நான் சொல்ல முடியாது, அதுங்களே தான் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சைன்ஸ் ஆஃப் குட் ஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம குட் ஃப்ரெண்டோட சைட் ஆஃப் பார்த்துட்டோம். இனி போகலாமா பேட் பார்க்குறதுக்கு? ஸோ வாங்க சைன் ஆஃப் பேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது பெரிய டாபிக்ங்க. லைக் என்னென்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறதுக்கு சடனாக தோணும் டாபிக் தான். ஸோ ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்னோடய சுற்றி இருக்கவங்கள பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எடுத்த டாபிக். நானுமே இது நாள் வரைக்கும் எனக்கு சைன்ஸ் ஆஃப் பேட் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் பெருசாக தெரியாது. பட் ஆனால் இதுக்கு ரிசர்ச் பண்ணுறப்போ, நான் படிக்கிறப்போ எனக்கு நல்லா தெரிய வந்தது என்னென்னா, என்ன சுற்றியும் சில பீப்பிள் இந்த ஒரு சில குணாதிசயங்கள் உங்ககிட்ட இருக்குது. லைக் இந்த பேட் ஃப்ரெண்டுக்கான என்ன சொல்கிறதுனா சிம்டம்ஸ் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. லைஃப்பில் உங்களுக்கும் இந்த மாதிரி பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பிட்ரேயல். அதாவது அந்த ஃப்ரெண்ட் நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றி பின்னால் பேசுகிறாங்களா அப்படின்னு கேளுங்க. யோசிச்சு பாருங்கள். லைக் ஒருத்தவங்க உங்களை இருக்கிறப்போ பேசாமல் ஏன் உங்களை பற்றி பின்னால் பேசணும், எதுக்கு காசிப் பேசணும்? உங்களோட குட் ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆப்வியஸ்லி உங்களை வந்துட்டு முன்னால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் பின்னால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற பீப்புள்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காசிப் பேசுகிறாங்களா,
அப்படி பேசிட்டாங்கன்னா அவங்க குட் ஃப்ரெண்ட் கிடையாது, பேட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி ஜலஸாக ஃபீல் பண்ணுறாங்களா, லைக் என்னென்னா நல்ல விஷயமா கிடையாது, கெட்ட விஷயமா. இப்போ எப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயம் இல்லை உங்ககிட்ட இல்லாத ஒன்று வந்துட்டு அவங்ககிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நினச்சி அடிக்கடி அதை பற்றியே பேசுகிறாங்களா, இல்லை அதை பற்றி பொறாமப்படுறாங்களா, அது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயமாகட்டும். உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற மூலம் அவங்க ஹாப்பியாக வந்துட்டு அவங்கள பார்க்க முடியாது. ஸோ அப்படி ஜலஸாக ஃபீல் பண்ணுறாங்களா, அப்படி இருந்தாலும் அவங்க பேட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கிடையாது, இது கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். ஸோ ரெண்டுமே வர கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா கண்டினியூவஸ்லி. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீ பண்ணுறது நல்லா இல்லை, நீ இப்படி இருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இன்னைக்கு நல்லாவே இல்லையே, நீ உனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா பார்க்கல ஒரு மாதிரி இருக்க, லைக் என்னென்னா உங்ககிட்ட பேசவே முடியாது, நீ எப்போ பார்த்தா லூஸ் மாதிரி தான் பேசுவேன், அந்த மாதிரிலாம் ஃபன்னாக பேசுகிறது வேறு. பட் ஆனால் அதை அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்களா, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களை பற்றி கேட்காம செல்ஃப் சென்டர்டாக அவங்கள பற்றி மட்டும் பேசுகிறாங்களா அப்படின்றதையும் பாருங்கள். பிகாஸ் இந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் பேசுறதை கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசுறதை நம்ம கேட்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி சொன்ன மாதிரி லிசனர்ஸ் தேவை, கண்டிப்பாக லைஃப்பில் வந்துட்டு ஒருத்தவங்க லிசன் பண்ண வேணும். பட் ஆனால் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி இருக்குன்னா, அவங்கள சென்டராக வச்சு தான் பண்ணுவாங்களே தவிர்த்து உங்களை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன் சைடட்னஸ், நீங்கள் மட்டும் தான் எல்லா ஃபோட்டோ போடுறீங்களா, லைக் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேம் தான். ஸோ எந்த ஒரு டபுள் சைடும் இல்லாமல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் போகாது இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அப்படி தான், நீங்கள் மட்டும் தான் எஃபோர்ட் பண்ணுறீங்களா, எஃபோர்ட் போடுறீங்களா, அவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. லைக் என்ன ஒரு பிளான் ட்ரிப் பண்ணுறோம், இல்லை பிளான் பண்ணுறீங்க அது ட்ரிப்புக்கு போகிறதுக்கோ, இல்லை ஏதோ ஒன்று லைக் என்ன அவங்ககிட்ட பேசுறதுக்கோ, இல்லை அவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சொல்லி லைக் ஒரு ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்களா, இந்த ஒரு எஃபோர்ட்டும் அவங்க சைட்லேருந்து வர மாட்டேந்தா அப்படின்றதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் ரொம்ப ரொம்ப வஸ்ட்டுங்க. பாலிடிக்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுறது, பீப்புள் கூட ரியல் லைஃப்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறாங்களா ஒரு விஷயத்துக்காக அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பட் அதை உங்களுக்கு பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, அந்த பவுண்ட்ரிஸை கடந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி போகிறாங்களா அப்படின்றதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிலையா அவங்ககிட்ட இன்அத்தென்டிசிட்டி இருக்கா நிறையா, லைக் அவங்க ஃபேக்காக இருப்பாங்க. உங்கள் முன்னால் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறதும், பின்னால் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசுகிறதும், இல்லை உங்களை பற்றி மோக் பண்ணுறதும், தப்பாக பேசுகிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஒரு மாதிரி டபுள் சைடடாக இருக்காங்களா, அவங்களோட கேரக்டர் டபுள் மைண்டடாக இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுல சாரி கேட்பாங்க. அந்த சாரியில் சின்சியாரிட்டி இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லை, எதுவுமே கிடையாது, அவங்க வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க ஜஸ்ட் ஃபார் த சேக் கேட்கணும் அப்படின்றதுக்காக. ஒன்று அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது, இல்லை நீ வந்துட்டு உங்ககிட்ட லைக் என்னென்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் கேட்டால் செய்யணும் அப்படின்றதுக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னா, தயவு செய்து கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு வெளியே வந்துடுங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லைங்க, ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் பேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, சைக்காலஜி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பீப்பிள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப்பில் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்களை வந்துட்டு வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க. லைக் உங்கள் முன்னால் ஒன்று பேசுறது, பின்னால் ஒன்று பேசுறது, அதுக்கப்புறம் நீங்களும் அவங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டு சீக்ரெட்ஸை வெளியே போய் சொல்கிறது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களையே வந்துட்டு வீக்னஸாக அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு அகேன்ஸ்டாக, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அவங்கள்ட்ட வெளியே வந்துடுங்க. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பெரிய சைட் எஃபெக்ட் வந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா போன எபிசோட்ஸில். ஸோ அதே மாதிரி தான் சேம் டு சேம் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் கூட இந்த மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய இம்பாக்டை க்ரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எவ்வளவோ தூரம் லைக் எவ்வளவோ பேர் உங்கள் சுற்றி இருந்தால் கூட சரி, நீங்கள் தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, யாருமே இல்லை அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஒரு குரூப் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் மட்டும் லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஒரு கேங்லேருந்து. ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்படி இருப்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு நீடு வரப்போ அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு கஷ்டமோ இல்லை நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணமோ அப்படின்றது அவங்க இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு நீடு வேணும்னா அவங்கள தேடி வருவாங்க, பிகாஸ் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஹார்ஷ் ட்ரூத் தான், பட் உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கண்டினியூஸ்லி நீங்கள் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுட்டே இருக்கீங்க அந்த பீப்புள் கூட. அவங்க கம்ப்ளீட்லி எப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக உங்களை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இருக்குங்க, நல்ல தாட்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி நெகட்டிவ் வைபோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது இட்ஸ் அ காமன் ஃபேக்ட். நான் இது சைக்காலஜி சொல்லணும் இல்லை, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சப்போர்ட்டடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தனியாக தானே இருக்கோம். ஸோ அதனால் எப்படின்னா எந்த ஒரு எம்பத்தியோ எந்த ஒரு கம்பேஷனோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வராது.
ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் எம்பத்தி அண்ட் கம்பேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவங்களோட ஷூஸில் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை தான் பேசுவாங்க. நீங்கள் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணாலும் சரி, அது கரெக்டான விதமாக இருந்தால் கூட சரி. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் செட், எவ்வளோ பெரிய கேங்காக இருந்தாலும் சரி, உங்களை தனியாக விட்டுருவாங்க மொத்தமாக. ஸோ அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னாலும் டாக்ஸிக் ஃப்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இவங்க ஒருத்தவங்க வந்துட்டு கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களை மட்டும் தட்டிகிட்டே இருந்தாங்க. எப்படிங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எப்படி செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், ரெண்டுமே இருக்காது. ஸோ அந்த செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் மொத்தமாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் உங்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது நல்லதாக கூட இருக்கட்டும், நீ பண்ணது தப்பு, நீ ரொம்ப மோசமாக பண்ணுற, நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது, சரியா? லைக் அது கரெக்டான விஷயமா இருக்கும், அது வேலிடான பாயிண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கலாம், அது ஹார்ட்டாகாமல் கூட இருக்கலாம். பட் அந்த ஒரு பர்சனுக்கு அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்றப்போ, இல்லை வந்துட்டு உங்களை பிடிக்காட்டினா கூட இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதனால உங்களை பற்றி ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ்டாகவே இருக்க மாட்டீங்க, மிக்ஸ்ட் எமோஷன்ஸாகவே இருப்பீங்க. ஒரு நேரம் ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு நேரம் சேடாக இருப்பாங்க. ஸோ என்னாகும், அது உங்களுக்கும் ஒரு ரெண்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, சேடாக இருப்பீங்க, அவங்களோட எமோஷன்ஸை உங்கள் மேலே காட்டுவாங்க, மேக்ஸிமம் நெகட்டிவ் எமோஷன்ஸை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ்னால என்ன ஆகுனா உங்களுக்கும் ஒரு பேலன்ஸே இல்லாமல் போயிடும் லைஃப்பில். ஸோ மிக்ஸ்ட் எமோஷன்ஸோட கன்ஃபியூஷன்ஸோடய வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலையும் அடி வாங்க ஆரம்பிப்பீங்க. லைக் என்னென்னா அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எனிதிங் குட் பி, எதுனாலும் இருக்கலாம். பட் ஆனால் அடி வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்டுனால, ஃப்ரெண்ட்ஷிப்னால. ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இல்லாட்டினா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த மாதிரி ஃப்ரெண்டு தயவு செய்து லைஃப் தேவை கிடையாது. ஓகே, ஸோ ஜொதோ சொல்கிறியே லைக் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்பெல்லாம் பேசுகிறியே, இதுக்கான டிப்ஸ் எதுவும் இருக்கா, எப்படிலேருந்து வெளியே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பல டிப்ஸை நானும் சொல்கிறேன், சைக்காலஜி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஓகே உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம். அவங்களோட ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணிட்டாங்க, அகெயின் செகண்ட் டைமில் வந்துட்டு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவங்க திருந்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், அவங்க திருந்திட்டாங்கன்னா தட்ஸ் ஃபார் பெட்டர். பட் திருந்தனுங்க, அவங்க வந்துட்டு அகெயினும் அதான் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன ஆகும், உங்களுக்கு இருக்கிற இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் அதிகமாக உங்கள் லைஃப்பில் தான் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த சான்ஸ் கொடுக்குறத பற்றி யோசிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள். நீ பண்ணது எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ போட்டுக்க ட்ரெஸ் நீங்கள் நல்லாவே இல்லை, நீ ஏன் ஒரு மாதிரி வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ எனக்கு பேசினல எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருந்தது, இனிமேல் அப்படி பேசாத அப்படின்னு டேரெக்டாக பேசுங்க. அது அவங்கள ஹார்ட் ஆனால் கூட பரவாயில்ல, பிகாஸ் நீங்கள் ஹார்ட் ஆகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக பேசலாம். இது வந்துட்டு ஓப்பனாக பேசுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அவங்க தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் ஆகும். அவங்க இல்லை, அவங்க சும்மா சொன்னாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது மேக்ஸிமம் சரியான விஷயமே கிடையாது. அது இட்ஸ் நாட் எ குட் ஐடியா அப்படின்னு நானும் சொல்கிறோம், சைக்காலஜி சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க, கொடுக்கலாமா வேணான்ற மாதிரி உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஸ்பேஸை உங்களை சுற்றியே க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களை தனியாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க, புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. இட்ஸ் சேம் லைக் ரிலேஷன்ஷிப் தாங்க. ஸோ அங்கே சொன்னது இதே சொல்கிறேன், புது ஹேபிட்ஸை வளர்த்துக்கோங்க. புதுசாக ஹாபிஸ் வந்துட்டு கண்டுபிடிங்க, ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு பர்சன் கிட்டே இருந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவுண்டரி செட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த பவுண்டரிஸ்குள்ளே வந்துட்டு அவங்கள க்ராஸ் பண்ண விடாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு மேலே க்ராஸ் பண்ணி நீங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் அனுபவிச்சிங்க அப்படின்றது தெரியும். ஸோ அகெயின் க்ராஸ் பண்ணி எவ்வளோ தூரம் திரும்ப ஒரு சஃபர் ஆவீங்க அப்படின்றது தெரியாது இல்லையா? நம்மளால் ஷோராக சொல்ல முடியாது. ஸோ பவுண்டரிஸ் செட் பண்ணி வாழ ஆரம்பிங்க. சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் பவுண்டரிஸ்லாம் இல்லை, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் பவுண்டரிஸ் லிமிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஃபேமிலி ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், பார்ட்னர்ஸ் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான். ஸோ அந்த பவுண்டரிஸை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு. ஸோ உங்களுக்கு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டெக்ஸ்ட் மூலமாக பண்ணாதீங்க. பெரிய மிஸ்டேக் அதுதான். நம்ம எமோஷனை வந்துட்டு டெக்ஸ்ட் மூலமாக கன்வே பண்ண முடியவே முடியாது. ஸோ அது கால் தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ டெக்ஸ்ட் மூலமாக பண்ணுறதை தயவுசெய்து தவிர்த்துருங்க. எந்த ஒரு மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் வாட்ஸ்அப்போ இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோ இது மூலமோ டெக்ஸ்ட் மூலமாகவோ கன்வே பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. மேக்ஸிமம் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு நேரில் மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு கால்லையாவது பேசுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னான்றதை டேரெக்டாக சொல்லுங்கள். ரொம்ப கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஸோ அதனால தான் எனக்கு அது ஹர்ட் ஆச்சு, நான் இப்போ சஃபர் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இதுக்குமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக சொல்லி கட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அகைன் அவங்க கூட நீங்க ஒரு டச்ல போறீங்க. திரும்ப பேச ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, பலமுறை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு தடவை எடுத்த டிசிஷனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அகெயின் அது பண்ணணுமா அப்படின்றத வந்துட்டு ஒரு 10 முறை யோசிங்க. பிரச்சனையே கிடையாது. யோசிச்சு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, உங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லைக் ட்ரஸ்டட் பீப்பிள் இருப்பாங்கல்ல, குட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சயின்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் இருக்கிற குட் ஃப்ரெண்ட்ஸை கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது தெரபிஸ்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையும். உங்களை ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சுன்னா உள்ளே போட்டு புதைச்சிக்காதீங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. ட்ரஸ்டடான பீப்புள் கிட்ட. எல்லாருக்கிட்டையும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான். தயவுசெய்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி அது உங்களுக்கு பின்னால் பேக் பைட்டிங் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதாங்க எல்லாரும் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கிட்டாங்கணும். வேறு யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ உங்களோட ஹெல்த், அதுக்கப்புறம் உங்கள் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் இது 2ம் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்ன்றதும் நல்லபடியாக போகும். ஸோ அந்த ஈக்குவலிபிரியம், அந்த ஹார்மோன் வேணும். ஸோ அந்த ஹார்மோன் இல்லாட்டினா எந்த ஒரு விஷயமும் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து மொத்தமாக வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா, மீட் பண்ணி பேச ஆரம்பிங்க. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. எல்லாரும் ஒருத்தவங்க தப்புன்றதுக்காக எல்லாரும் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. ஸோ பழகி பார்த்தா தான் தெரியும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெயிட் பண்ணலாம் இல்லையா, சொல்லுவாங்கள்ல. அந்த ஸ்டோன்ஸ்க்கு மத்தியில் வந்துட்டு டைமண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது டைமண்ட், எது நார்மல் ஸ்டோன் சொல்லி நமக்கு தெரியாது. அதை பேசி பழகினா தான் தெரியும். மேபி யாருக்கு தெரியும், அந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் நல்ல டைமண்டோ ஜெம்மோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அவங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் டு அதர்ஸ், எல்லாருக்கூடையும் பேச ஆரம்பிங்க. ஜாலியாக இருங்க. அதை பற்றி யோசிக்காதுங்க பெருசாக. பாஸ் இஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை மொத்தமாக முடிச்சுட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, சைக்காலஜி சொல்லுது. ஸோ இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். லைக் இதாச்சும் இன்னொரு பெரிய டாபிக் அப்கமிங் டாப்பிக்கில், அதாவது மண்டே டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பற்றி. ஸோ இன்றைக்கும் அதோட நான் க்ளூவும் கொடுத்துட்டேன், என்ன டாப்பிக்ன்றதை சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பெருசு. நான் இன்றைக்கி இது கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அதை பற்றி படிக்க ஓ மை காட் ரொம்ப நிறைய வந்துகிட்டே இருந்தது. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். ஸோ அதனால் நம்ம மண்டே டாபிக் அதை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால் சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுக்கப்புறம் உங்களை நீங்களே நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாலியாக இருங்க. உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்ச ஹாபிஸை பண்ணுங்கள். எப்போவுமே ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். ஸோ மண்டே அந்த டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அன்டில் த சைனிங் ஆஃப், ஐம் ஒரு ஆதித்யா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்காஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இருக்குது. லைக் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், யூடியூப் மியூசிக், அப்புறம் வந்துட்டு ஆப்பிள் பாட்காஸ்ட்டில். ஸோ எல்லாத்துலையும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் கேளுங்க, கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு கமெண்ட்ஸ்னாலும் எனக்கு நீங்கள் பர்சனல் டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஐம் ஆதித்யா.off. அதுக்கு நீங்கள் வந்துட்டு பர்சனல் டிஎம் கூட பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மீட் பண்ணலாம். ஸோ குட் நைட், டேக் கேர், பை பாய்.